ஏம்மா அப்படி உட்காந்துருக்கீங்க? டைம் ஆகலையா? லேட் ஆயிடுச்சு, ஆனால் என்ன செய்யன்னு தெரியலையே. இதே பொழப்பு தான், டெய்லி எந்திரிச்சு எந்திரிச்சு என்ன செய்யணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு என் பையன் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கான். இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் அவனா வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னால் நான் சொல்லி கொடுத்தேன். சரி, அவனே எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கான். பாருங்கள் எல்லாரும் எப்படி எடுத்திருக்காங்க. காலையில் எந்திரிச்சு யோசிச்சுட்டே உட்காந்துருக்கேன், என்ன சமைக்க என்னன்னு தெரியல. காலையில் எந்திரிச்சு சின்ன சின்ன வேலைகள் பார்த்துருக்கேன். சமைக்கிற வேலைக்கு இன்னும் போகலை. 7 மணிக்கு போகணும், இவன் 8 மணிக்கு போகணும். என்ன செய்யறதுன்னு தெரியல. கடைசியில யோசிச்சு லெமன் உருளைக்கிழங்கு தான் நான் செய்வேன். இன்னைக்கு அதை பண்ணல. இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஏதாவது மகனுக்கு பண்ணி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். தயிர் சாதம், உருளைக்கிழங்கு இதைத்தான் போடுவாங்க. சரி, இன்னைக்கு வித்தியாசமா போடுவோம். போ, உன் ஆசைப்படி இன்னைக்கு புளியோதரை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், புளியோதரைன்றாங்க. ஆமா, நான் வந்து ஏதாவது வித்தியாசமா செஞ்சு கொடுக்கலாம்னு யோசிக்கிறேன். அவன் சொல்றான், நீங்க எப்பவுமே லெமன் புளியோதரை தயிர் தானே போடுவீங்கன்றான். சரி, அந்த 3ல ஏதாவது ஒண்ணுதான் ஈஸியா இருக்கும். இப்ப பார்த்தாலும் இதுதான் செய்யலாம் அதான் செய்யலாம் நைட் நினைச்சிட்டு படுப்பேன். நேற்று கூட என் காலையில என்ன செய்ய கேட்டேன், வெஜ் பிரியாணி போடுங்கன்னு சொன்னான். காலையில் எழுந்திரிச்சு வெஜ் பிரியாணி இன்னைக்கு போய் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும். எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் எல்லாம் கிடையாது. இப்போ வாங்கிட்டு வந்து போடணும்னா லேட் ஆயிரும்ல. மணி இப்போயே 6க்கு மேலே ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது? சரி, அதை இன்னொரு நாள் பார்த்துக்குவோம். இன்னைக்கு சொன்ன மாதிரி லெமன் உருளைக்கிழங்கு, அப்படி இல்லைன்னா தயிர் உருளைக்கிழங்கு. நான் லஞ்ச் டிஃபன்லாம் செஞ்சுட்டு வீடியோ போடுறேன். பாய், முடிச்சுக்கோ.